வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னையில் ஊரடங்கு தளர்வுகள் 50% மேல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சட்டவிரோத ஆட்டோ ரேஸ் கொடூரம் தொடங்கியுள்ளது. ஆட்டோ ரேஸ் நடத்திய 12 பேர் போலீசில் சிக்கியது எப்படி? எப்போது ஊரடங்கு முடியும், எப்போது தங்களது ரேஸ் வெறியை தீர்த்து கொள்ளலாம் என காத்திருந்த கும்பலின் ஆபத்தான விளையாட்டு காட்சிகள் இவை. ஆட்டோ ரேஸ் அட்டூழியம் பின்னணி என்ன? ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. ஆட்டோ ரிக்ஷாவை கொண்டு ரேஸ் நடத்தும் கும்பலின் ஹாட்ஸ்பாட் சென்னை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலை. பெரிய அளவு பரிசு தொகை இல்லை என்றாலும் கெத்துக்காக ஆட்டோ ஓட்டுநர்கள், பைக் ஓட்டுநர்கள் பலர் ஆர்வத்துடன் களம் காண்கின்றனர். ஆண்டு நவம்பர் மாதம் மதுரவாயலில் நடந்த ஆட்டோ ரேஸில் ஒரு ஆட்டோ கவிழ்ந்து ஆட்டோ மெக்கானிக்கான பிரபாகரன் என்பவர் உயிரிழந்தார். வெறும் 1001 ரூபாய் பரிசுக்காக நடந்த இந்த பந்தயத்தில் ஓர் இளைஞரின் விலை மதிப்பில்லா உயிர் பறிபோனதுதான் மிச்சம். 2020 ஆண்டு மார்ச் மாதம் முதல் கொரோனா ஊரடங்கு வந்துவிட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வருமானமின்றி தவிக்கத் தொடங்கினர். அதனால் ஆட்டோ ரேஸ் கும்பல் முடங்கியது. கொரோனா ஊரடங்கு முடியும் தருவாயில் காய்ந்து கிடந்த ஆட்டோ ரேஸ் கும்பல் மீண்டும் கடந்த ஞாயிறன்று களமிறங்கியது. தாம்பரம் மதுரவாயல் புறநகர் பைபாஸில் 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பங்கேற்ற ரேஸில் ஆட்டோக்கள் சீறி பாய்ந்துள்ளன. தொடர்ந்து 2-3 முறை நடைபெற்ற இந்த பந்தயத்தில் வெற்றியாளர்களுக்கு 10,000 ரூபாய் வரை பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 35 வயதான சீனிவாசன் மட்டும் சிக்க மற்றவர்கள் மின்னல் வேகத்தில் தப்பினர். ரேஸ் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள், செல்போன் டவர் இருப்பிடம் ஆகியவற்றை கொண்டு போலீசார் விசாரித்ததில் 11 பேர் சிக்கினர். ஸ்ரீதர், ரசூல் பாட்ஷா, வெள்ளை மோகன், மகேஷ், சின்னையா, முரளி, சங்கர், கார்த்திக், மணிகண்டன், குமரவேல் மற்றும் சூர்யா ஆகிய 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 3 ஆட்டோக்கள், 3 இருசக்கர வாகனங்கள், 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆட்டோ ரேஸ் நடத்துவதற்கு பண உதவி செய்து தலைவனாக செயல்பட்ட முகப்பேரைச் சேர்ந்த சந்துரு, அவருடன் ஒருங்கிணைந்து பந்தயத்தை நடத்திய ஆனந்த், மணிகண்டன், அரவிந்த் உள்ளிட்ட மேலும் 15 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் சின்னையா என்பவர் மெக்கானிக் என்பதும், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களை பந்தயத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றிக் கொடுத்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆட்டோ ரேஸ் நடத்துவதற்காக வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பந்தயத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்களின் பின்புறங்களில் ரேசிங் ஸ்டார்
விளையாட்டு வீரன் என பல பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. இதில் மொத்தம் 5 குழுக்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 3 குழுக்களைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 குழுக்களைச் சேர்ந்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இந்த ஆட்டோ ரேஸில் ஒரு காரும் கலந்துள்ளதாகவும் அதன் ஓட்டுநரையும் தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சட்டவிரோத ஆட்டோ ரேஸ், பைக் ரேஸ், கார் ரேஸ் நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஆட்டோ ரேஸ் அட்டூழியத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். புகார்